எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரஸ்கின் பாண்டோட ரொம்பவே மனதை தொடக்கூடிய ஒரு சிறுகதையை பத்தி தான் பார்க்க போறோம். கதையோட பேரு பிளாட்ஃபார்ம் 8ல அந்த பெண். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே, நமக்கு சுத்தமா அறிமுகம் இல்லாத ஒருத்தர் கொஞ்ச நேரத்திலே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி ஆகிட முடியுமா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதையோட மையப்புள்ளியே. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கதையோட ஹீரோ அருண். அவனை பத்தியும் அவன் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கான் அப்படிங்கறதையும் முதல்ல பாத்துடலாம். நம்ம ஹீரோ பேரு அருண். அவனுக்கு வயசு வெறும் 12 தாங்க. பாருங்க, இந்த சின்ன பையன் தனியாவே ஒரு ரயில் பயணம் போயிட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னா, அம்பாலா ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல காத்திருக்கான். அந்த இடம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே கூச்சல், ஒரே கூட்டம், ஒரே தள்ளுமுள்ளு, மனுஷங்க நெரிசல்ல திணற ஒரு இடம். இப்படி ஒரு இடத்துல தனியா இருக்க அருணுக்கு அவனோட தனிமை இன்னும் அதிகமா தெரியுது இல்லையா? அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு இந்த ஒரு வரியிலே தெரிஞ்சிருது. சும்மா அந்த ரயில் தண்டவாளத்தையே விரிச்சு பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்சம் தனிமையாவும் உணர்றான். அந்த முக்கியமான சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் இருந்திருக்கான். சரியா இந்த நேரத்துல தான் கதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. யாருனே தெரியாத ஒரு பெண் அருணோட வாழ்க்கைக்குள்ள வராங்க. அந்த ஸ்டேஷனோட இரைச்சலுக்கு நடுவுல ரொம்ப மென்மையா அக்கறையா ஒரு குரல் கேக்குது. தனியா இருக்கியாப்பா மகனேன்னு அவங்க கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தையிலேயே அவங்களோட கனிவு நமக்கு புரிஞ்சிருது இல்லையா? அவங்களோட தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, வெளிரிய முகம், ஆனா ரொம்ப கனிவான கண்கள். எளிமையா ஒரு வெள்ளை புடவை கட்டியிருந்தாங்க, எந்த நகையும் போடல. அவங்க கிட்ட ஒரு தனித்துவமான கண்ணியமும் அமைதியும் இருந்துச்சு. சுத்தி இருந்த அந்த கூட்டத்துக்கும் குழப்பத்துக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லாத மாதிரி அவங்க இருந்தாங்க. அடுத்து பாருங்க, ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் நடக்குது, ஆனா அதுதான் எல்லாத்தையும் மாத்துது. அந்த பெண் அருணுக்காக டீ, சமோசா, ஜிலேபின்னு வாங்கிட்டு வராங்க. அவ்வளோதான். அந்த சின்ன செயல் அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு தடையை அப்படியே உடைச்சிடுது. அருண் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவங்க ஒரு அந்நியருங்கிறதையும் அவன் மறந்து போறான். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. வேற ஒரு பையன் ஆபத்தா தண்டவாளத்தை தாண்டி ஓடுறான். அதை பார்த்ததும் இந்த அம்மா ஒரு நொடி பயத்துல அருணோட கையை கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. அவங்க விரல்கள் நடுங்கிறத அருண் உணர்றான். இது அவங்க மனசுக்குள்ள இயல்பாவே இருக்கிற அந்த தாய்மை உணர்வையும் அக்கறையையும் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுது. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அவங்க 2 பேருக்கும் நடுவுல உருவான அந்த புது உறவுக்கு ஒரு சோதனை வருது வெளியிலிருந்து. இங்க இந்த ஒப்பீட்டை பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வெள்ளை புடவை போட்ட அம்மா, அவங்க கிட்ட அமைதி, கண்ணியம், புரிதல் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் சதீஷோட அம்மா, அவங்க கொஞ்சம் கம்பீரமா சத்தமா பேசுற, எல்லாரையும் அடக்கி ஆள நினைக்கிற ஒரு கேரக்டர். 2 தாய் உருவங்களுக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. சதீஷோட அம்மா அருணை பார்த்து கேக்குறாங்க, இவங்க தான் உன் அம்மாவான்னு. அருண் பதில் சொல்றதுக்குள்ள அந்த வெள்ளப்புடவை போட்ட பெண் கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப உறுதியா சொல்றாங்க, ஆமா, நான் தான் அருணோட அம்மா. பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில அந்த உறவை பாதுகாக்க அவங்க எவ்வளோ தயாரா இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப பாருங்க, நம்ம சமூகம் பொதுவா சொல்ற ஒரு விஷயம் வருது. சதீஷோட அம்மா அருணை எச்சரிக்கிறாங்க. யாரோ தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது அருணுக்கு கிடைச்ச அந்த நல்ல அனுபவத்துக்கு நேர் எதிரான ஒரு எச்சரிக்கை, ஒரு சவால். இதுக்கு அருண் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அவன் தனக்கு உதவி செஞ்ச அந்த அம்மாவே பார்த்துட்டு சொல்றான், எனக்கு அந்நியர்களை பிடிக்கும். அவ்வளவுதான். இது அந்த பெண் மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காட்டுது. இப்போது கதையோட ரொம்ப உருக்கமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். அருணோட ரயில் கிளம்ப தயாராயிடுச்சு. அந்த நேரத்துல அருண் யாருமே எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை செய்றான். அந்த ரயில் ஜன்னல் வழியா எட்டி அந்த அம்மாவோட கன்னத்துல ஒரு முத்தம் கொடுக்கறான். பாருங்க, அந்த ஒரு செயல் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருந்த அந்த சொல்லப்படாத உறவை அப்படியே உறுதிப்படுத்துது. அவளை ஒரு தாயா அவன் முழுசா ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ரயில் மெதுவா நகர ஆரம்பிக்குது. அப்போ அருண் கத்துறான், போய் வரேன் அம்மான்னு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அருண் மட்டும் இல்ல, பக்கத்துல இருந்த சதீஷும் சேர்ந்து கத்துறான், போய் வர அம்மான்னு. அந்த ஒரு நொடியில அவங்க 2 பேருக்குமே அவங்க அம்மாவா மாறிடுறாங்க. அந்த வெள்ளை புடவை போட்ட உருவம் அந்த கூட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறையற வரைக்கும் அருண் அவங்களே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கொஞ்ச நேர சந்திப்பு அவன் மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குங்கிறத அவனோட அந்த கடைசி பார்வை நமக்கு சொல்லுது. சரி, கதை முடிஞ்சிடுச்சு. ஆனா இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இதோட ஆழமான அர்த்தம் என்ன? அத பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த கதையோட மைய கருத்தை விளக்க இந்த உருவகம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பெண் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. எப்படி ஒரு கலங்கரை விளக்கம் இருண்ட கடல்ல கப்பல்களுக்கு வழிகாட்டுதோ, அதே மாதிரி அந்த குழப்பமான ஸ்டேஷன்ல தனிமையில தவிச்ச அருணுக்கு ஒரு பாதுகாப்பு வெளிச்சமா அவங்க இருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது?
தாய்மைங்கிறது வெறும் ரத்த சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது அன்பாலும் கருணையாலும் கூட உருவாகும். அப்போ இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? முதல்ல, உண்மையான கருணைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது உடனடியா ஒரு உறவை உருவாக்க முடியும். ரெண்டாவது, குடும்பம்னா அது ரத்த சொந்தம் மட்டும்தானே இல்ல. மூணாவது, நாம செய்யற ஒரு சின்ன உதவி கூட ஒருத்தரோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். கடைசியா, உண்மையான கண்ணியம்ங்கிறது ஆரவாரம் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கும். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இந்த கதையில வர்ற மாதிரி ஒரு கலங்கரை விளக்கமா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒளியா வந்து உதவிய ஒருத்தர் யாரு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன்.